ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் டெய்லியும் ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் அல்லது ஷார்ட்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய டாபிக்ஸுக்கு நம்ம ஷார்ட் கட்ஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற எந்த ஒரு ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் அதை நீங்கள் உங்கள் கூட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல ஒரு சின்னம், அதோடைய அறிவிக்கப்பட்ட வருடம், அதற்கான குறிப்பு என்ன, அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆலமரம் 1950 அறிவிச்சிருக்காங்க. குறிப்பு பெருமை சின்னம் அண்ட் மருத்துவ குணமுடையது. அடுத்ததாக மயில் 1963 அறிவிச்சிருக்காங்க. தாயகம் இந்தியா. அடுத்தது கங்கை 2008 அண்ட் இது ஒரு வற்றாத நதி. பிரபலமான நகரங்களின் வரலாறு இங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்கிறது டாக்டர் மன்மோகன் சிங். அடுத்தது தாமரை 1950 சேற்று நீரில் வளரும். புலி 1973 அறிவிச்சிருக்காங்க. பூனை இனத்தில் பெரியது. யானை 2010 அறிவிச்சிருக்காங்க. இதோட தாயகம் ஆசியா. காடுகளை காக்கிறது. ஆற்று ஓங்கில் 2010. சூழல் அமைவின் நிலை உணர்த்தும் கங்கையில் வாழும் டால்ஃபின்களை தான் நம்ம ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்கிறோம். ராஜநாகம் பெரிய நிலமுடையது. மலைக்காடுகள், சமவெளிகள் போன்ற பகுதிகளில் வசிக்கும். லாக்டோபாசிலஸ் 2012 இது ஒரு தோழமை பாக்டீரியா. மாம்பழம் 1950 இதில் விட்டமின் ஏ, சி, டி இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு வரையாடு, மலர் செங்காந்தல், பறவை மரகதப்புறா, மரம் பனைமரம். தேசிய நீர்வாழ் உயிரினம் அப்படின்னா அது ஆற்று டால்ஃபின். அடுத்ததாக தேசிய கொடி. நம்ம தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? வீரம் மற்றும் தியாகம். பச்சை நிறம் செழுமை மற்றும் வளம். வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மை. நீல மற்றும் அசோக சக்கரம் அறவழி, அமைதி. கொடி நீல அகலம் 3:2. ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா வடிவமைச்சிருக்காரு. முதல் சுதந்திர கொடி நெய்யப்பட்டது வேலூரில் உள்ள குடியாத்தம் அப்படின்ற பகுதியில். ஜவஹர்லால் நேரு 15/8/1947 செங்கோட்டையில் முதல்ல அந்த கொடியை ஏற்றினார். தற்பொழுது இது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்குது. தேசிய கொடி முதல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது 22/7/1947. அடுத்ததாக தேசிய லட்சணை. சாரநாத் அசோகத்தூண் உச்சியில் உள்ள நான்முகச் சிங்கம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 26, 1950. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்றது மீனிங் அதுக்கானது. அடுத்தது இந்த லட்சணையில் உள்ள அடிப்பகுதியில் யானை இருக்கும். அது ஆற்றலை குறிக்கிறது. குதிரை வேகத்தை குறிக்கிறது. காளை கடின உழைப்பை குறிக்கிறது. சிங்கம் கம்பீரத்தை குறிக்கிறது. ஸோ இந்த நம்மளுடைய தேசிய லட்சணை எதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுச்சீட்டு, இந்திய நாணயம், அரசு அலுவல் முறை, கடித முகப்பில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக தேசிய கீதம். நமக்கு தெரியும் ஜனகணமன. இது இந்திய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுடைய அடையாள சின்னமாக இருக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் தான் இதை வங்காள மொழியில் ஏற்றினார். ஜனவரி 24, 1950 ஹிந்தி மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சபையில் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல 1911 டிசம்பர் 27 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இது 52 வினாடிகள் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேசிய பாடல் வந்தே மாதரம். சமஸ்கிருதத்தில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டது. இதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆனந்த மடம் அப்படின்ற நூல்லேருந்து 1896 எடுத்திருக்காங்க. கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸில் அறிவிச்சிருக்காங்க. இந்திய தேசிய கீதத்திற்கு சமமானது அப்படின்னு சொன்னது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு அப்படின்ற தேசிய உறுதிமொழியை எழுதியது வெங்கட சுப்பாராவ். இந்திய நாணயம் ஷெர்ஷா ஷூர் அப்படின்றவர் தான்
வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டார். அது வந்து அதில் ருபியா அப்படின்றது இப்போ ரூபாய் அப்படின்றது மருவி வந்திருக்கு. ஸோ இந்த ரூபாய் அப்படின்றது இந்த சிம்பிளாக மாற்றினது யாருன்னா 2010 தமிழ்நாடை சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்றவர் தான் இந்த சிம்பிளை வந்து வடிவமைச்சிருக்காரு. தேசிய நாள்காட்டி பேரரசர் கனிஷ்கர் வந்து கிபி 72 சகாண்டு முறையை பயன்படுத்தியிருக்காரு. இது ஆரம்பிக்கப்பட்டது மார்ச் 22, லீப் ஆண்டில் வந்து மார்ச் 21, நான் லீப் இயரில் 22, லீப் இயரில் வந்து மார்ச் 21 தான் அதோட ஸ்டார்டிங் டேட்டாக வச்சுருக்காங்க. சம பகல் இரவு நாள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1957 மார்ச் 22 வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா கமிட்டி, இவங்க தான் இதை இந்த கமிட்டி தான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்டது. அடுத்தது அக்டோபர் 2 சர்வதேச அஹிம்சை நாள் ஐநா சபை வந்து அறிவித்தது வந்து 2007. அதாவது அக்டோபர் 2 சர்வதேச அஹிம்சை நாளாக ஐநா சபை தான் அறிவித்த ஆண்டு வந்து 2007.